கொடுக்கிற உள்ளம் படைத்தவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவ குமாரனாய் இருந்தும், அவர் பரலோகத்திலே அவர் ராஜாதி ராஜனாய் வீற்றிருந்தாலும் கூட உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக, நம்மை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ளும்படியாக, நமக்கு பாவ சாபங்களிலிருந்து விடுதலை தரும்படியாக, நமக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்திற்கு மனிதனாய் இறங்கி வந்தார். அவர் தன்னையே நமக்காக கொடுத்தார். அவர் தன்னுடைய ஜீவனையே நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்தார். சிலுவையிலே தன் கடைசி சொட்டு இரத்தத்தையும் நம்ம எல்லாருக்காகவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்க கூடியதா இருக்கிறது. பாவ சாபங்களில் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்க கூடியதா இருக்கிறது. இந்த நாளிலே ஒருவேளை இதுவரைக்கும் இயேசுவை நீங்கள் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இரட்சகராய், ஒரு மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் தன்னையே நமக்காய் ஜீவ பலியாய் கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பு இந்த உலகத்திலேயே விலையேற பெற்ற அன்பாய் இருக்கிறது. அவருடைய அன்புக்கு இணையானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆகவே அவருடைய அன்பை யார் விரும்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறார். ஆகினால ஸ்தோத்திரம். நீங்களும் கணவன் மனைவியாக ஆண்டவர் உங்கள் மேல் பாராட்டின அந்த கிருபையை உணர்ந்து, அந்த அன்பை உணர்ந்து, நீங்கள் தாராளமாய் மற்றவர்களுக்காக உதவி செய்கிறவர்களாக, சபையை தாங்குகிறவர்களாக, ஏழை எளிய மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறவர்களாக. வேதத்தில் ஒரு பழமொழி, ஒரு நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக ஆண்டவருக்காக வாரி இறைக்கிறவர்களாக, உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர் பெருகவே பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆகவே அருமையான விமல், வர்ஷா 2 வீயும் சேர்ந்திருக்கிறது. நீங்கள் இன்றிலிருந்து ஆண்டவருக்கு சாட்சியா இருப்பீர்களாக. முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன் சொல்லுங்க? வெரி குட். இது கடைசி வரை நான் 15 வருஷம் கழிச்சு கேட்டால் நீங்க கரெக்டா அதை சொல்ல வேண்டும். உங்க வாழ்க்கையில இந்த செய்தியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். முதல்ல என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும் வர்ஷா விமலை பார்த்து சொல்லணும் ஐ லவ் யூ என்று சொல்ல வேண்டும். விமல் வர்ஷாவை பார்த்து சொல்லணும் ஐ லவ் யூ என்று சொல்லி. ஆகையினால உங்கள் குடும்பத்துல ஸ்தோத்திரம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யார் யாரையோ பார்த்து என்னென்னமோ சொல்லி பல பிரச்சனைகள் வருகிறது. அதனால கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து ஒவ்வொரு நாளும் நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்க மேல அன்பு வைத்திருக்கிறேன்னு சொல்லி நீங்க அன்பிலே நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது என்ன சொன்னேன்? ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை தேடுவதை உங்கள் வாழ்க்கையின் முதன்மையாய் வைத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள். எதை செய்தாலும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவ்விதமாய் ஆண்டவரை முன்பாக வைத்து செய்யும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 3வது, இல்லறத்தை கட்டி எழுப்புங்கள், ஈகை குணமுள்ளவர்களாய் இருங்கள், கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை வானத்து நட்சத்திரங்களைப் போல, ஆகாயத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவாராக. ஆபிரகாம் சாராலை போல, ஈசாக் ரெபெக்காலை போல, போவாஸ் ரூத்தை போல, ஆக்கிலா பிரிஸ்கிலாவை போல நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். God bless you. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.